ஏனென்றால் சூரியன் அஸ்தமிப்பதற்கு சில நிமிடங்களே எஞ்சியிருக்கிறது. அதற்குள் சுக்கிராச்சாரியார் தனது யாகத்தை முடித்து விடுவார். அதற்கு பிறகு உனது ஆதிசக்தி சக்தியற்றவளாகி விடுவாள். அவ்வாறு நடந்த பிறகு சிவனான நீ சவமாக மாறிவிடுவாய். இப்பொழுது இந்த பிரபஞ்சத்தில் இருந்து சிவன் என்கிற பெயர் அஸ்தமனமாகும். ஜிம்பராசுரன் என்ற பெயர் உதயமாக போகிறது. தேவாதி தேவர் ஜிம்பராசுரர் வாழ்க! ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ரூபேஸ்வரரே, தங்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் சிவனானவன் காலத்திற்கும் நன்றி கடன் பட்டிருப்பான். சின்னாயிற்று குருதேவா, தங்கள் சக்திகள் ஏன் செயல்படவில்லை? ஆதிசக்தியின் சக்திகளை பறித்து விடுங்கள். அதற்குத்தான் முயற்சிக்கிறேன். ஆனால் எனது அனைத்து முயற்சிகளும் இப்பொழுது செயலற்று போகிறது. ஏதோ ஒரு தவறு நடக்கிறது. அசுரகுரு, மீண்டும் ஒரு முறை முயற்சித்து பாருங்கள். எனது அன்னை நிரந்தரமாக மயங்கிய நிலையில் உள்ளார்கள். சிவசக்தி பிரிந்து விட்டார்கள். ஆனால் தாங்களோ நகைக்கிறீர்கள். கணேசா, பிரயாகத்தின் முதல் கும்ப நீராடலே அசூபமானால் பிரபஞ்சத்தோர் இங்கு நீராட எவ்வாறு வருவார்கள்? இக்கதை இதோடு முடியவில்லை. சுக்கிராச்சாரியாரின் வேள்வி மற்றும் மகாதேவரின் முயற்சி இரண்டும் இக்கதைக்கு புதிய திருப்பத்தை தரப்போகிறது. அசுரகுரு, என்ன நடக்கிறது? குருதேவா, எதற்காக தாமதப்படுத்துகிறீர்கள்? தேவி பார்வதியின் சக்திகள் ஏன் என் வசமாகவில்லை என்று எனக்கு ஏதும் விளங்கவில்லை ராகு. அசுரகுரு, ஒருவேளை தாங்கள் செய்த வேள்வி வீணாகிவிட்டதா? ஜிம்பராசுரா, யாரிடம் உரையாடுகிறாய் என்று சிந்தித்து பேசு. நான் கற்ற கல்வி, செய்த தவம், நான் செய்த வேள்வி அனைத்தும் வீண் போகாது ஜிம்பராசுரா. சூரியன் அஸ்தமித்ததற்கு பிறகு பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஒரு சக்தியாலும் ஆதிசக்தியின் சக்திகளை நான் பறிப்பதிலிருந்து தடுக்க இயலாது. பிறகு என்ன ஆயிற்று குருதேவா? ஒருவேளை இது சிவனின் சூழ்ச்சியா? ஒருவேளை மகாதேவர் தனது மனைவியை காப்பாற்றுவதற்காக இயற்கையின் நேதியை மாற்றி அமைத்து விட்டாரா? அது நிகழ்ந்திடாது. பிறகு ஏன் எங்கள் வேள்வி வெற்றி அடையாமல் இருக்கிறது மகாதேவா? ஏனெனில் சூரியனின் அஸ்தமனம் இதுவரை நிகழவில்லை.
ஐயா கணேசா, கும்ப நீராடலின் துவக்கம் அசுபமாக முடிய வாய்ப்பில்லை. சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே மகாதேவர் தேவி பார்வதியை கண்டறிந்து விட்டார். இதற்கு வாய்ப்பில்லை. இது என்ன மாயை மகாதேவா? இது மாயை அல்ல, பார்வதியின் பதியான எனது கடமை. மகாதேவா, தாங்களும் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டீர்களா? இந்த ஒளி எங்கிருந்து வருகிறது? சுக்கராச்சாரியரே, ஒரு முறை இந்த சிவன் சதியை இழந்து நின்றான். அதைப் போன்று பார்வதியை இழக்க மாட்டான். தாங்கள் எத்தகைய சதித்திட்டம் தீட்டினாலும் சரி, தங்களின் சதித்திட்டம் யாவிற்குமே சிவனானவன் தீர்வினை கண்டறிவான். சிவனே, எந்த சக்தியின் மீது அதிக அன்பு கொண்டிருக்கிறாயோ அந்த சக்தியின் மீது நான் ஆணையிட்டு கூறுகிறேன், என்னை சம்ஹாரம் செய்யாமல் இந்த இடத்தை விட்டு உன்னால் கைலாயத்திற்கு நிச்சயமாக செல்ல முடியாது. சிவனே! சிவனானவன் வாக்களிக்கின்றான், சக்தி மீது ஆணையிட்டு கூறுகிறான். எப்பொழுது உனக்கான சம்ஹாரம் ஒன்று நிகழ்கின்றதோ சிவனானவன் அதுவரை கைலாயம் திரும்ப மாட்டான். அதுவரை கைலாயம் திரும்ப மாட்டான். மகாதேவா, மீண்டும் தோற்றுவிட்டோம்.